அப்படிலாம் தர்மம் செஞ்சுவாங்க. இதெல்லாம் நாமல் வழங்கக்கூடிய தர்மம். ஆமா. இவ தெய்வ குழந்தை. யாரு? மாவிசக்கி. இசக்கியினுடைய அருளால் பிறந்த மலையாளத்து மகாராணி மாந்திரவாதிக்கு மகளா பிறந்த மாவிசக்கி. பூவசக்கி பொன்னசக்கி. அவளுக்கு எப்படி தர்மங்களை செய்தார்கள்? எப்படியா? செல்லமாக பிறந்தாள் என்று செல்லமாக பிறந்தாள் என்று செல்லமாக பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று இனி மூலம் செலவு செய்தார். செலவு செய்தா இனி மூலம் செலவு செய்தார். செலவு செய்தா போடு போடு. ஆமையா சொல்லையா சீனி பழம் செலவு செய்தா அருமமாக பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று அருமமாக பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று அள்ளி பணம் கொடுப்பாராம் கொடுப்பாராம். போடையா சொல்லையா அள்ளி பணம் கொடுப்பாரா. அவளுக்கு அன்னதானம் சொர்ணதானம் அள்ளி அள்ளி தர்மம் செய்தார். கொலைய மகமாபிசகி ஆதானம் கோதானம் பொந்தானம் பொருள்தானம் வஸ்திர தானமல்லாம் வஸ்திர தானமல்லாம் வகை வகையா தருமங்களை தான் வழங்கி மகமாவிசைக்கு வட்டியில சாதம் போட்டா வாரி உண்ண மாட்டாள் என்று இலையதில போட்டா எடுத்து உண்ண மாட்டாள் என்று அங்க நல்ல தழுகையில உலய மகமாவிசைக்கு ஈரவெண்ணதான் பிசைந்து கிளறு எடுப்பாளாம். காக்காய ஏச்சங்காட்டி காக்காய அவன் கண்மணிக்கு ஓட்டுவாளோ. வண்டிலே சாதம் போட்டா வாரி உண்ண மாட்டா இலையிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டாள் என்று தங்க தழுகையில கீரை வெண்ணெய் எல்லாம் பிசைந்து எங்க மலையாளத்து மகாராணி காக்காய ஏச்சங்காட்டி ஆமையா காளி புலையன் மகளாகிய மாவிசக்கியானவளை ஊட்டி வளர்த்தா உடம்பெல்லாம் நெய்யுருக ஆமையா ஏத்தி வளர்த்தால் திரேகமெல்லாம் நெய்யுருக ஆமோ நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக ஆமையா அந்த மாவிசக்கியை வளர்த்து வருகின்றார்கள். ஆமா வளர்த்து வரும் நாளையில நாளாயில வளர்த்து வரும் நாளையில நாளாயில அந்த புலைய மகமாவிசக்கி இந்த மாமடிக்கால் தோப்பதில மகிமை வெற்றி கொலுவிருக்கும் மாவிசக்கி பெண்ண வேலை வளர்த்து வரும் நாளையில ஒரு வயதா இரு வயதாய் இருவய உச்ச 3 வயதாச்சு வயதோ ஒன்று நல்ல வயதாச்சு ஊந்து விளையாடுவாளோ சக்கியம்மா மகமாவிசக்கி இரண்டு நல்ல வயதாச்சு இருந்து விளையாடுவாளோ மூன்று நல்ல வயதாதியில முடிகிற
எனக்கு காது குத்தி அவன் முத்தாலே கம்மல்லிட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு கடுக்கம் போட்ட போட் 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 கைக்கு தங்க காப்பும் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டா காதுக்கு கடுக்கம் போட்டு போட் 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 அவனாலு நல்ல வயதாச்சு நடந்து விளையாடுவாளா உதயனுட திருமகளா மகள் மாவிசக்தி ஐந்து நல்ல வயதாதில வயதாதில போட் 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 அறிவு கலைகளை படிக்க போறா படிக்க வார படிக்க போட் 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 ஐந்து வயதிலே புலையன் மகளாகிய மாவிசைக்கு அருவி கல்விகளை கற்று வருகிறார்கள். இந்த மலையாளத்து மகாராணி அம்மா ஐந்து நல்ல வயதாதில வயதாதில புலைய மக மாவிசைக்கு மாவுசக்கி அறிவிக்கலை படித்துவாரா படித்துவாரா ஆறு நல்ல வயதுமாச்சு வயதுமாச்சு அரிச்சுபடி படிக்காள படித்துட்டாள ஏழு நல்ல வயதாச்சு வயதாச்சு என்றூவடி படித்துவாரா என்றூவடி படித்துவாரா போட் 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 அவ எட்டு நல்ல வயதாச்சு புலைய மகமாவிசைக்கு ஏட்டு படம் எழுதுவாளா 9 வயதாச்சு ஓலையதை எழுதுவாளா 10 நல்ல வயதாதில பல கலைகளையும் படிப்பாளா 12 வயதுக்குள்ள பல சாஸ்திரங்கள் படிப்பாளே 14 வயதுக்குள்ள மாவிசைக்கு பெண்ணவளும் படியாத பாடமில்லை பாடமில்ல ஆராத பிராணமில்ல ஆராத பிராணமில்லை அவ எழுதாத இடமில்ல எழுதியவ படிக்காள கொலைய மகமாவிசைக்கு படித்து ஒரு நாளையில வயதோ 14 ஆச்சு காளி பெரும்புலையன் மகளாகிய புலைய மகா மாவிசைக்கு மலையாளத்து மகாராணி 14 வயதுக்குள்ளே 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 32 தான தர்மங்கள் 64 கலைக்காணியங்கள் 96 தத்துவங்கள் மனைக்கான சந்தியம் சாத்தியம் 108 யாகமங்கள் உரிச்சு நன்னூல் சூடாமணி நிகிந்தி விவேக சிந்தாமணி இந்த புலையமத்த புலக்கொடி ஆயகலை 64 படித்தாள் புலையன் மகள் மாவிசைக்கு அம்மாளுக்கு வயசு என்ன 14 வயசு 14 வயதிலே பருவமங்கையாகி ஆமையோ புலையன் மகளாகிய புலமகள் மாவிசைக்கு போடு போடு போடு
கிளியும் பூத்திருந்தா போட்டிருந்தா கிளியும் போட்டிருந்தா பூத்தாதை போ அவசேன் கரும்பு பூத்தது போல் பூத்தாதை போ இலையால் பூத்திருந்தா பூத்திருந்தா முல்லை மலர் பூத்ததை போல் குழலால் பூத்திருந்தா ரோஜாபு பூத்ததை போ பூத்ததை போல் போடு போடு அந்த ராஜாத்தி பூத்திருந்தா பூத்திருந்தா ராஜாத்தி பூத்திருந்தா பூத்தாதை போ போடு போடு ஆ அவளாகி இருக்கும் போது இருக்கும் போது ஆந்திரபாதி பெரும் புள்ளைய பெரும்புலைய மகளான இசைக்கு கித்தான் சாக்கிக்கிட்டா தலைக்கு தண்ணி ஊத்துதான ஊத்துதாள ஊத்துதான சாஸ்திரத்தை கழிப்பானா களிப்பாரா சாஸ்திரங்கள் கழிப்பானா களிப்பாரா சாத்திரத்தை களிப்பாரா போட் 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 மாபிசைக்கு மலையாள சீமையிலே ஆமா 14 வயதிலே ஆளாக இருக்கும் நாளையிலே சரி காளி பெரும்புலையன் மகளுக்கு சடங்கு சாஸ்திரத்தை சிறப்பாக கழித்தார். அந்த பொல கூட்டத்துக்கெல்லாம் தெரியப்படுத்தி அப்படி மாந்திரவாதி பெரும்புலையன் மகளுக்கு சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க மலையாளத்து மகாராணி போல இப்ப மலையாளத்தில் ஆணி போல இருக்கா என் மாந்திரவாதி புலையன் மகளாகிய மாபிசைக்கு அந்த மாவுசைக்கு அழகிலே நிறைந்தவா அம்சத்திலே உயர்ந்தவா அமிர்தத்துல உயர்ந்தவா தெய்வ குழந்தை அல்லவா தெய்வசத்தில் பிறந்திருக்கா பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணாளாகி பெண்ணுக்கு பெண்ணழகி பெண்ணாளாகி புலைய மக மாபிசைக்கு மாவுசைக்கு எடை கொண்ட மயிலழகி மயிலாளாகி அவ கண்ணுக்கு கண்ணழகி கண்ணாளாகு காத மூக்கு வடிவழகி வடிவாளாகு முக்கழகா முடியாளாகா மொழியழகா முகத்துனுட திருவாளாகு போட் அவ செக்க சிகப்பழகி சிவப்பாளாகி செந்தூர பொட்டழகி பொட்டாளாகி அங்கி தலையழகி தலையாளாகி ஆடாமல்லி நிறமழகி நிறமாளாகி வர நல்ல தலையழகி தலையழகி குங்குமுக பொட்டளாகு அவளுக்கு ஓலப்பூ செய்யலில ஒரு பாகம் தலையழகா யாருக்கு இங்க அப்படி வந்தா புலைய மகா மாவிசைக்கு பெண்ணானவா ஆமா ஓலப்பூ செய்யலில செய்யாலேல ஐயா செய்யலில ஒரு பாகம் தலையழகா தலையாளாக இசைக்கு ஒரு பாவம் தர முடியா அவ வேப்பையில செய்யலில மேல் புருவம் ரெண்டழகா வளைய மகமாபிசைக்கு கெண்ட மீன் செய்யலில கிளிமொழியால் கண்கள் ரெண்டும் யாரு நெத்தி புருவங்களா
நெத்தி புருவங்களா எழுத்தாணி மூக்களகா முழம்பு செயலில வலய மகம் ஆபிசக்கி உரிய நாசிகளா மஞ்சனே பெட்டி போலே மங்கையவ நாடிகளா முல்லை அரும்பு போலே வருஷ பல்லழகா பிச்சி அரும்பு போல பின்வருஷ பல்லழகா பதக்கம் கட்டி வார்த்ததை போல் பக்கம் 16 பல்லை வலய மகமாபிசகி முத்து கட்டி வார்த்ததை போல் 32 பல்லை அவை ஈச்சம்பழம் போலே இளங்காவி பல்வருச கோவை பழம் போல கோவை நல்ல கும்பனைகள் அவளுக்கு தாமரை இதழ் போல கையலரின் கண்ணரன் கமுகங்குல சாய்ந்ததை போ கட்டழகு கழுத்தழகா வெளுகுருக்கு வார்த்ததை போ முதுகுனுட தன்னழகா பொக்கிசம் விரித்ததை போ உசத்தினுட திருவழகா கட்டி கரும்பு போல கனகமணி கையழகா அவரைக்க செயலில 5 விரலழகா பைத்தனத்து செயலில 10 நல்ல விரலழகா ஆபிசக்கு பெண் கொடிக்கு சிரம் பதித்ததை போல் ஆய்த்த 10 நகமழகா சித்துடுக்கு கடைந்ததை போல் ஆளில செயலில அரும மகா இளவாழ தண்டு போலே ஆளு ரெண்டும் தன்னழகும் ஆமோடி செயலிலே செயலில அவளுடைய பாதண்டோ அப்படி 32 லட்சணங்கள் பொருந்திய பிள்ளையா இருக்கிறா புலைய மகாம் அபிஷேகி. அவ வட்டளவு என்ன பொட்டளவு என்ன? இப்படி ஒரு அழகான குழந்தை இருக்கிறாளே நாமளுக்கு மலையாளத்து ராணியா இருக்காளா? எந்த ஒரு ஆடவர்களும் மகளை பார்த்து விடக்கூடாது, பார்க்க கூடாதா என்று காளி பெரும்புலையே நாம் மகளை ஆடவர்கள் கண்டுவிடக் கூடாது என்று அந்த புலையனும் புலக்கொடியும் 7 அறைக்கும் கீழறையிலே ஊடடுக்கிலே வைத்திருக்கிறார். தன் மகளாக மாவுசைக்கியா உலகில் மகளாகிய மாவுசைக்கு பெண்ணானவளுக்கு ஆமோ ஒன்றானல படித்தேளமா யார மேடைகளாம் இரண்டானல்ல படித்தேளமா இரண்டாடு மேடைகளாம் மூன்றானல்ல படித்தேளமா படித்தளமா அவன் முத்து கட்டும் சாவடியா சாவடியா படித்தளமா அவன் 4ஆம் நல்ல சொல்லு படித்தளமா படித்தளமா அடந்தாடும் அடந்தாடும் ஏடைகளா ஏடைகளா 5ஆம் படித்தளமா படித்தளமோ அலங்கார சாவடியா சாவடியா 6ஆம் படித்தளமா படித்தளமோ ஆணைகட்டு மண்டபங்கள் மண்டபமோ 7ஆம் படித்தளமா படித்தளமா
தளமோ இளைப்பாரும் மண்டபங்கள் மண்டபமோ 8ஆம் படித்தளமா படித்தளமோ கொட்டார சாவடியா சாவடியா 9ஆம் படித்தளமா படித்தளமோ வாழப்பூ சாவடியான் சாவடியா 10ஆம் நல்ல படித்தளமா படித்தளமா பந்தடிக்கும் மேடைகளா பந்தடிக்கும் மேடைகளா போட் 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 ஆஹா ஓ அப்படி ஏழரைக்கும் கீழறையில் ஆந்திரவாதி பெரும்புலையன் மாவிசகி பெண்ணவளை உடடிக்கில் வைப்பானா நம்ம மக புலையமாக நாமளுடாரல் மனையில் நம்மளுக்கு ஒத்தைக்கு ஒரு மகளா ஒத்தையில இருப்பாள் என்று அதனாலே காளி பெரும்புலையே ஆமா தான் மகளாகிய மாபிசைக்கு தோழி பெண்ணை கொடுக்கணுமானா கைவிடிக்க தோழி உண்டு கைவிடிக்க தோழி கால்விடிக்க தோழி உண்டு தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் உண்டு வெற்றில சுருள் மடிக்க விதவிதமா பெண்கள் உண்டு பாண்டி ஆட்டம் ஆடுவதற்கு பல்லாங்குழி விளையாட 7-8 தோழியோடு இருக்காள 10-8 தோழியோடு 10-8 தோழியோடு பைங்கிளியும் இருப்பாளோ அந்த புலையமாக இருக்கும் போது ஒரு நாளதனமாதி 7-8 தோழி பெண்களுக்கெல்லாம் எஜமானி தோழி எஜமானி அம்மாளா அந்த எஜமானி தோழி அவதான் யாரு செங்கமலம் ஓ அக்காளும் தங்கையுமா இருக்காளா தோழி பெண்களுக்கெல்லாம் அவ எஜமானி பாத்துக்கோங்க சரி அப்படி மாவிசைக்கு பெண்ணானவளை சரி செங்கமலம் அழைத்தாயே மாவிசைக்கு ஏ அக்கா அடியே இந்த ஊருக்கு உங்க அப்பா ஒரு நாட்டாம காளிப்புலைய மாந்திரவாதி பெரும்புலைய மாந்திரத்துல சிறந்தவரு அவருக்கு நீ ஒத்தைக்கு ஒரு மகளா இருந்து என்ன செய்ய நீ என்ன செய்ய போற பெரும்புலையனாகப்பட்டவனை அழைத்தா ஆமோ போயும் ஒரு வேலைக்காரி பார்த்தா நம்மள கேவலமா பேசிட்டாள குறவா சொல்லிட்டாளா காத்துல மூக்குல பித்தாள பாசி இல்லன்ட்டாள சொல்லிட்டாரா நம்ம அப்பாலாம் அந்த ஊருக்கு நாட்டாமையான்னு கட்டிட்டாள காளிப்புலையாரா இருக்காரா வரட்டும் இன்னைக்கு அப்பா இன்னைக்கு வரட்டும் என்று பெரும்புலையன் வருகின்ற போது ஆமையா ஏ அப்பா அப்பா காத்துல மூக்குல ஒரு பித்தாள பாசி இருக்கா பாசி உண்டா நான் உனக்கு ஒத்தைக்கு ஒரு மகளா இருந்து என்ன செய்ய போயும் ஒரு வேலைக்காரி செங்கமலம் என்ன கேவலமா பேசிட்டாளே அப்பா குறவா சொல்லிட்டாப்போ அதனால எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள ஆமோ தங்கப்பட்டு சேலை வேணும் சரப்பொழியும் எனக்கு வேணும் தங்கப்பட்டு சேலை வேணும் சரப்பொழியும் எனக்கு வேணும் அணிவதற்கு நகைய வேணும் நகை வேணும் நகைய வேணும் ஆபரணம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆபரணம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆமையா ஓடையா போடு போடு அந்த புலையமாக சொன்ன போது பெரும்புலையன் அது சொல்வான் என் மகளே புலமகளே என் மகளே புலமகளே புலமகளே என் வார்த்தை கேள் மகளே என் வார்த்தை கேள் மகளே ஏ மாவிசகி ஆமையா போடு போடு போடு
அம்மா மாமிசைக்கு உங்க அப்பா நீ யாருன்னு நினைச்ச? யாரு நினைச்சா? நாட்டாமை மாந்திரவாதி பெரும்புலையன் மலையாளத்துக்கு நான் ஒரு கெட்டிக்காரன். ஆமா, மலையாளத்துடைய ராஜாவா? நீ அஞ்ச வேண்டாம், மலைய வேண்டாம். வேண்டாம். காக்காச்சு மலை விலையில பருத்தி போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? பூ மிஞ்சுக்கு மகளே மாமிசைக்கு என்ன? இப்பதான் கண்ணுல பூ விழுந்திருக்கு. ஓ, கண்ணுல பூ விழுந்திருக்கோ? பருத்தி கண்ணுல. அந்த மாசல் விளையட்டும் மாசூல் எடுத்து சொல்லுவாங்களா? அப்ப அதே மாதிரி பருத்தி மாசூல் எடுத்து நான் உனக்கு நகை நட்டெல்லாம் வாங்கி தரவனா? ஆமா. அப்பா பெரும்புலையா, இந்த ஊர் நாட்டாமை மாந்திரவாதி பெரும்புலைய காளி புலைய எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு நகை நட்டு நீ கொண்டு வந்து கொடுக்கல, நான் உனக்கு மகளும் அல்ல, நீ எனக்கு அப்பனும் இல்லைனா அப்படி இரும்பு காட்டா இழுத்து போட்டான். அவன் பார்த்தான் பெரும்புலைய. ஆமா, பைத்தியாரம் அவ நம்மளை களவாண்டுனாலும் கொண்டு வர சொல்லுதாளே. களவு செய்யணுமானா எங்க போய் களவாங்கலாம்? எங்கேயாவது கொள்ளதான் போடணும். அதுவும் 8 நாளைக்குள்ள வேணும்னு கேக்கால என்று மாந்திரவாதி பெரும்புலைய காளி புலைய மச்சுக்குத்தான் யானி வைத்தான், மச்சுக்குத்தான் யானி வைத்து ஆரணமை எடுத்து உச்சிக்குத்தான் யானி வைத்தான், உச்சிக்குத்தான் யானி வைத்து குண்டுமை வெற்றிலையில் மைதடவி கடக்குட்டி தம்பியத்தான் முத்து போலையன. ஏ தம்பி, ஏ ஐயா இசைக்கு முத்து, ஏ இசைக்கு முத்து, உன் கண்ணுதான் இளங்கண்ணு. நீங்க வாப்பா. ஏ இந்த வெற்றிலையில மை தடவி இருக்கேன், உன் கண்ணு இளங்கண்ணு பார்த்து சொல்லப்பா. சொல்லப்பா. ஏ தம்பி, அண்ணே நான் என்ன பார்க்கணும்? மையோட்டம் மாறு. எங்கயாவது கிடாரம் இருக்கான்னு பார்த்து சொல்லு. மையோட்டம் பார்க்க அந்த இசைக்கு முத்து போலைய. ஆமா, வெற்றிலையில மைய வாங்கி பார்த்தான், மைய தடை பார்த்தான். பார்த்து சொல்லு யாரு கடத்துல எம்பிட்டு கிடக்குன்னு. இசைக்கியம்மாளை பொறுத்த அளவுல ஆமா, அந்த அம்மால யாரு நக்கலா பேசுனாங்களோ ஆமா அவங்களெல்லாம் சும்மா விட்டுருவா. அப்படி ஒண்ணு இருக்கோ? யாரு இறக்கப்பட்டு பேசுனாங்களோ பின்னால வந்துருவா, அவங்க பின்னால பேர்வாலாம் பாத்துக்கோங்க. அப்படி ஐயா? ஆமா. அதனால மாந்திரவாதி பெரும்புலையே ஆமோ தான் மகளுக்கு நாம் திரவியத்தை எடுக்க வேண்டும் என்று மையோட்டம் பார்த்து இசைக்கு முத்து புலைய மை பார்த்தான். மையோட்டத்தை பார்த்தா, ஏ அண்ணா பெரும்புலையா, ஏ புலையா, ஏ அண்ணா இருக்கு, இவ்வளவு காணம் இருக்கு. எங்க இருக்கு? ஏழுமலை காவுக்குள்ள. ஆமா, கொட்டாரக்கரையில பகவதியால் வாசல்ல தெற்கு முட்டு கல்லுங்கள் திருவாச்சி மூடுல 7 கடாரம் திரவியம் இருக்குதன்னா, 7 அண்டா இருக்கு. ஏ தம்பி, திரவியத்துக்கு காவலுக்கு ஒரு ஆள் இருப்பாரு, ஒரு மை போட்டு பாத்துக்கிறது. அத யாருன்னு பார்த்து சொல்லு. மை போட்டு பார்த்தா அண்ணா ஓ மாயாண்டி சொடல. பாவடிக்கால் தோப்பு மாயாண்டி சொடல இருக்காரு. ஓங்கின கையும் உருவின வாளோடு கிழக்கு முகமாக இருக்கிறார் அண்ணா. ஏ தம்பி, ஏ இந்த சொடலைக்கு என்ன பிடிக்கும்னு பாரு. அவருக்கு பிணவாட சவவாட பிடிக்கும். மணி என்னன்னு பாரு, 12 ஆச்சு. அப்ப அவரை அனுப்பக்கூடிய நேரமாச்சு. எலகுலங்கா சாமன் சொடலைக்கு. தம்பி அண்ணா, நீ எந்திரிச்சு போயிட்டு வா. எங்க போவ? மை பார்த்து சொல்றது உன்னுடைய வேலை, தெரிவித்தை எடுக்கிறது ஏன் வேலை. ஆமா, இந்த மாயாண்டி மாவடிக்கால் சுடலைக்கு நாள் பார்த்தான், தினம் குறித்தான். அவருக்கு படுவச்சு நாள் பார்த்து, படுவச்சு நாள் பார்த்த சண்டாள பெரும்புலைய. ஆமா ஆமையா, நாளான நாளையில ஆமா நல்ல செவ்வாய்க்கிழமை, அம்மாளுக்கு செவ்வாய்க்கிழமையில சாமன் அடிச்சாம சதிசாம வேலை ஏம சாம நேரம் இலை குலுங்கா சாமத்தில மாயாண்டி சுடலைக்கு 12 மணி 1 நிமிஷம் ஐயாவுக்கு தவறக்கூடாது. படுவச்சு நாள் பார்த்து பொதி மாட்ட பத்திக்கிட்டு அவர் வேட்டைக்கு போகக்கூடிய நேரமே அதுதான். அந்த நேரத்தை பார்த்தா மாந்திரவாதி புலையன் காளி புலைய சாமனடி சாமம் போல சதிசாமனல்ல ஏமசாமனல்ல எலகுலங்கா சாமம் போல ஐயா நஞ்சு தின்னா நஞ்சிருக்கும். அடிச்சாம வேளையில கொடி ஓட்டா கொடி இருக்கும்.
சாம வேளையில ஆந்திரவாதி பெரும்புலைய கொட்டாரக்கரைக்கு மேல்புறத்திலே கும்மலூர் மையானத்துக்கு வந்தா. மையான களத்துக்கு வந்து ஒரு பொய் மையானத்தை உண்டு செய்தான். அடிச்சு வச்சான். பொய் மையானத்தை உண்டு செய்து ஆமையோ கொலையனுடைய மாந்திரிக மகிமையினால ஆமா ஒரு 8 மாத கர்ப்பிணியை அடிச்சு கொண்டான் சண்டாளப்பாவி. சண்டாள காளி பெரும்புலையா அவளை மாயானம் கொண்டு வந்து ஆமோ ஆந்திரவாதி பெரும்புலைய கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேல எல்லோ கூந்தலைய அடுக்குவார். கூந்தலுக்கு மேல எல்லோ இருபடிக்கு பிரேதம் வைத்து ஈரமண்ண மேல் பொதிந்து 7 சுத்து துண்டு போட்டான். பரத்து இருவடிக்கு பச்சை மண்ண மேல் பொதிந்தான். 7 சுத்து துண்டு போட்டு 7 சுத்து தொண்டுலையும் ஏமங்கால ஏமங்கால உறுத்தி போட்டு அங்க துருத்தி போட்டு ஊதும் போது மாயானம் தன்னாதியில மாண்டவன வேகுதையா மண்டையில தீ பிடித்து வானம் மட்டும் புகையெழும்ப கொண்டையில தீ பிடித்து உளுந்து விட்டு எரியுதா. அடிவயற்றில் தீ பிடித்து ஆகாயம் முழங்குது. கட்டையில வெனவிருந்து கட்டையில அருகி பெணவே அவருக்கு கறி வேணா. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.